வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டில் 100 கோடி ரூபாய் வரை பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல். பணி நீக்கம் செய்ய கோரிக்கை எழுந்திருக்கும் நிலையில் விளக்கமளிக்குமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி யஷ்வந்த் சர்மா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. அலகாபாத் என்ன குப்பை தொட்டியா என்று வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர்ப்பு. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டே ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேரக்கட்டுப்பாடு. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு விளக்கம். சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை. சொத்து வரியை 6% அதிகரித்த ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகும் வழங்க மறுப்பதாக மேயர் பிரியா குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் முத்தலாபுரம், மேலக்கரந்தை உள்ளிட்ட பகுதிகளில் மழை. மதுரை, தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட 7 தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. வானதி ஸ்ரீனிவாசன் சிரித்ததை சுட்டிக்காட்டி பூனைக்குட்டி வெளியே வருகிறது என்றும் கருத்து. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எந்த கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்ட கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். பட்ஜெட் கணக்கை நீங்கள் சரியாக செயல்படுத்துங்கள் என்றும் பேட்டி. எதிரணிகள் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற பதற்றத்தில் மற்றவர்களின் கணக்கை பற்றி திமுக பேசுகிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணியில் ஆட்டோவுக்கான தவணை செலுத்தாததால் ஓட்டுநர் மீது பயங்கர தாக்குதல். வீடியோ வெளியான நிலையில் தலைமறைவாக இருந்த 2 கைது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வாரச்சந்தை ஏலத்தின் போது கடும் வாக்குவாதம். அதிகாரிகள் மற்றும் ஏலம் எடுப்பவர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 3வது நாளாக நீடிக்கும் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். கூலி உயர்வை நடைமுறைப்படுத்த கோரி நடைபெறும் போராட்டத்தில் உற்பத்தி பாதிப்பு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக தஞ்சையில் வீடுகளுக்கே சென்று பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் திட்டம் தொடக்கம். தபால் துறை மூலம் செயல்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகளுடன் நாளை தொடங்க உள்ள IPL திருவிழா.
கொல்கத்தாவில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் தடையின்றி போட்டி நடக்குமா என்று சந்தேகத்தில் ரசிகர்கள். சென்னையில் பயிற்சியை தொடங்கிய மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் நாளை மறுநாள் சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டிக்கு ஆயத்தம். கோவை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழை வெப்பத்தை தணித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே மேகமூட்டமாக காணப்பட்டது. மேலும் சிவகங்கையின் சுற்றுவட்டார பகுதிகளான வாணியங்குடி, பையூர், காஞ்சிரங்கால், முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்தது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. முத்தலாபுரம், ஐயன்சாரப்பட்டி, மேலநம்பிபுரம், சித்தலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் மக்காச்சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை எழுந்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த யஷ்வந்த் வீட்டில் அண்மையில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி வீட்டில் இல்லாத நிலையில் அவரது குடும்பத்தினர் தீயணைப்புத்துறை உதவியோடு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக தீயணைப்புத்துறையினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலிஜியம் நீதிபதி யஷ்வந்த் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டது. மேலும் கொலிஜியம் ஆலோசனை கூட்டத்தில் நீதிபதி யஷ்வந்த் மீதான பணியிட மாற்றம் போதுமானது அல்ல, அவர் பதவி விலக வேண்டும் என்று பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் நீதிபதி யஷ்வந்த் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு கூடி நீதிபதி யஷ்வந்த் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் பதவி நீக்கம் செய்ய மாநிலங்களவையில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. நீதிபதி யஷ்வந்த் அலகாபாத்துக்கு மாற்றியதற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நாங்கள் என்ன குப்பை தொட்டியா என்று கேள்வி எழுப்பிய வழக்கறிஞர்கள் சங்கம் நீதிபதி யஷ்வந்த் விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. அதிமுகவின் கூட்டல் கணக்கு குறித்து சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு கவனமாக இருக்க வலியுறுத்தி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அது தொடர்பான ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி மடிக்கணினி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து கேள்விகளை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவர்களுக்கு தரமான கணினி வழங்குவதை அரசு உறுதி செய்யும் என்றார். மேலும் இது தொடர்பான கணக்கில் சற்று கவனக்குறைவாக இருந்தது போல அல்லாமல் தங்கள் மடியில் இருக்கும் கணத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அறிவுறுத்தினார். சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய
உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனது பேச்சை கேட்டு பாஜக உறுப்பினர் வானதி சிரித்துக் கொண்டிருந்ததை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அமைச்சரின் கூட்டல் கணக்கு கருத்துக்கு பதிலளித்த தங்கமணி அதிமுக எதிலும் ஏமாறாது என்றார். அதற்கு ஏமாறாமல் இருக்க வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் கூறினார். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டக்கணக்கிலே ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள்.